நெய்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சுத்தமான பசும்பாலில் காய வச்ச நெய்னா பிடிக்காமல் போயிடுமா, என்ன எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா. 1 மந்த்தாக பால் காய வச்சதை ஆடையெல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இதை வெளியில் எடுத்து வச்சு இது கூட தயிர் சேர்த்து 5 மணி நேரம் வச்சுருந்தேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னா, இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். இது கூட ஐஸ் வாட்டரை ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெளியில் போயிடும். இந்த மாதிரி வந்ததும் ஒரு வாழையில எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து குக் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நல்லா பொங்கி வரும். கீழே பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு தான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகி எல்லோ கலராக வரும். அப்படியே நல்லா பாருங்கள், அப்படியே மலையாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரை இல்லை வந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா முறிச்சு எடுத்து வச்சுருங்க. பாருங்கள் இந்த லெவல் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நான் இவ்வளோ நாளாக எடுத்து வச்சுருந்தது எனக்கு இவ்வளோ தான் வந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.